வணக்கம். புறங்கூறாமை அதிகாரத்தின் 5வது குறள் இன்று உங்களுக்காக. என்னுடைய தன்மை என்ன என்பதை நான் பேசும் விதமே உங்களுக்கு புலப்படுத்திவிடும். யார்கிட்ட நம்ம பேசினாலும் நம்மளால் அவர்களை கணித்து விட முடியும். இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று பெரும்பாலும் நம்மளால் கணித்து விட முடியும். அதுதான் உண்மையான மனிதனுக்கு அழகு. அவனுக்கு எதுவுமே தெரியாது நம்மளை பற்றி. நம்ம என்ன பேசினாலும் அவன் பாட்டுக்கு பேசாமல் இருப்பான்னு சொன்னால் அவன் ஒரு சாதாரண மனநிலையில் இருப்பவனாக கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. சாதாரண மனநிலையில் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க? ஒருத்தரை எடை போட்டுருவாங்க. அவங்க பேசுகிறத வச்சு எடை போட்டு விடுவார்கள் இல்லையா? என்னுடைய தன்மை என்ன என்பது என்னுடைய சொல்லும் செயலும் அவர்களுக்கு காட்டி கொடுத்து விடும். இதுதான் உண்மை இல்லையா? இப்போ இந்த குறள் நம்ம பார்க்கலாம். அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை, அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை, புறம் சொல்லும் புன்மையால் காணப்படும், புறம் சொல்லும் புன்மையால் காணப்படும், அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை, புறம் சொல்லும் புன்மையால் காணப்படும். இதற்கு வள்ளுவர் என்ன பொருளை கூறுகிறார்? அவர் என்னதான் சொல்ல வரார் பார்க்கலாமா? ஒருவன் புறம் கூறுவதையே தன் முழு நேர பணியாக கொண்டிருக்கிறான் என்று வைத்துக்கொள்ளலாம். அவனுக்கு மற்றவங்களை பற்றி புறம் சொல்லாமல் இருக்கவே முடியாது. அவங்கள முன்னால் விட்டு பின்னால் பேசினா மட்டும்தான் இவனுக்கு நல்ல தூக்கம் வரும், நல்ல சாப்பாடு சாப்பிடவே முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஜென்மம் இல்லையா? அப்படி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவன் அறத்தை போற்றும் நெஞ்சம் இல்லாதவன் என்பதை அவனுடைய சொல்லும் செயலும் நமக்கு காட்டி கொடுத்து விடும். ஒரு நல்ல திறமைசாலி அல்லது ஒழுக்கமான பண்புகளை மேற்கொள்ளக்கூடிய பெருமக்கள் யாருமே இப்படி புறம் கூற மாட்டார்கள். ஒருவன் அப்படி புறம் கூறுவானே ஆனால் அவன் ஒழுக்கமற்றவன் என்பதை அவனது புறம் கூறும் செயல் காட்டி கொடுத்து விடும். அப்போ என்ன அர்த்தம்? நம்மளை மற்றவங்க எடை போட்டு விடுகிறார்கள். நாம் புறம் கூறுதல் என்ற பண்பை விட்டொழித்து இருந்தோமானால் நம்மளுடைய பெயர் அவனுக்கு நன்கு புலப்படும். பெயர் என்றால் என்ன? நம்மளுடைய குணம், தகுதி இல்லையா? மனுஷனுக்கு மனுஷன் தகுதி பார்க்குறோம் இல்லையா? இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் கெட்டவர்கள், இது ரெண்டும் கெட்டது, இது ரெண்டும் சேர்ந்தது, எல்லாமே நம்ம சொல்லிடுறோமே. அப்போ இத்தனையும் கூறக்கூடியது எது? இந்த புறம் கூறுதல் என்ற ஒரு பண்பு. அந்த பண்பினை நாம் மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும். புறம் கூறுதலை நாம் மேற்கொண்டால் நம்முடைய தன்மை என்ன என்பதை எதிராளிகள் எளிதாக கணித்து விடுவார்கள் என்று இந்த குறளில் வள்ளுவர் பெருந்தகை வடித்து கூறுகிறார். நாம் படித்து சுவைப்போம், அதன்படி நடப்போம். நன்றியுடன் உங்கள் மணிமேகலை. நன்றி.